அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி சரவணன். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம நினச்சதை அடையிறதுக்கு நம்ம என்ன செய்கிறது, கடவுள்கிட்ட எப்படி வேண்டுறது, எப்படி வேண்டி நம்ம நினச்சதை அடைய முடியும் அப்படின்னு நினைப்போம். நீங்கள் கடவுள் நினச்சாலும் சரி, அப்போ சிவன் நினச்சாலும் சரி, பிரபஞ்சம் நினச்சாலும் சரி, எப்படின்னா நினச்சிங்க. ஆனால் நம்ம நம்ம எண்ணத்துக்கு வலிமை இருக்குது. இந்த முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுபோல் நம்ம நினைக்கிற மூலமாக அந்த அந்த நம்ம நல்லதை நினச்சோம்னா அந்த அதிர்வலைகளே போய் போய் நமக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும். ஓகேவா? அப்போ நம்ம எண்ணத்துக்கு வலிமை இருக்குது. அது மூலமாக அப்போ சிவன்கிட்டேருந்து நம்ம தேவையானதை நம்ம பெற்றுக்க முடியும். ஓகேவா? அப்போ நம்மகிட்ட இருக்க நெகட்டிவ் எண்ணத்தெல்லாம் அகற்றணும். நமக்கு எதிரியே என்னென்னா நம்மகிட்ட இருக்க நெகட்டிவான எண்ணங்கள், நெகட்டிவான தாட்ஸ் தான். அதுதான் நம்ம கடவுள் அப்பா சிவன்கிட்டேருந்து வர்றதை நமக்கு தடுத்து நிறுத்தி நமக்கு எதுவும் கிடைக்காம பண்ணுது. அதை எல்லாத்தையும் அகற்றிட்டு நம்மகிட்ட சுற்றி ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை வச்சுக்கணும். பாசிட்டிவ் நல்லதே நினைக்கணும். அப்போ அது நம்ம நல்ல நம்ம எண்ணம் நம்ம எண்ணம் நம்ம பாசிட்டிவான எண்ணம் அதை அப்போ சிவன்கிட்டேருந்து நமக்கு நல்லதை ஈர்த்து கொடுக்குது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா அதை பற்றி ஒரு பாசிட்டிவாக நினச்சி பாருங்கள். அதை உணர்ந்து பாருங்கள். அந்த ஜாப்புக்கு உங்களுக்கு கிடைச்சா எப்படி சந்தோஷப்படுவீங்களோ அதுபோல் அப்பா சிவனோட அருளால் எனக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு ஜாப் கிடச்சிருச்சு. நான் ஆசைப்பட்ட ஜாப் கிடைச்சிருச்சு. அது கிடைக்கிறதுக்கான வழிவகைகளை அப்பா செய்கிறாரு. எனக்கு கூடிய சீக்கிரம் நான் ஆசைப்பட்ட ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க. அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும். அதுபோல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒரு பாசிட்டிவாக நினைங்க. அப்போ சிவப்பா அருளால் எல்லாமே நல்லதே நடக்குது. என் லைஃப்பில் எல்லாமே நல்லதே நடக்குது. டெய்லியும் ஒரு 10 மினிட்ஸ், காலையில் ஒரு 10 மினிட்ஸ், நைட் ஒரு 10 மினிட்ஸ் உங்கள் கண்களை மூடிட்டு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக நினச்சி பாருங்கள். எங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லதே நடக்குது. சிவப்பாவோட அருளால் இல்லை பிரபஞ்சத்தோட அருளால் எங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லதே நடக்குது. நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அந்த இதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஒரு பாசிட்டிவாக நினைங்க. என்ன உங்களுக்கு வேணுமோ அது நடக்குது. சிவப்பாலால் எல்லாமே நல்லதாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி நினச்சி நீங்கள் அதை ஃபீல் பண்ணி சந்தோஷப்படுங்க. அப்போ சிவப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். ஓம் நம சிவாய. சிவாய நம.